மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கோதை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் ஒரு பகுதியில் மட்டுமே பாதுகாப்பாக குளிக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்கிய நிலையில் ஆபத்தான மற்ற பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்லாமல் இருக்க தடுப்பு வேலிகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் காஞ்சிபுரம் மாவட்டம் வள்ளக்கோட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் விஜய் தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நிகழ்வு எந்த அசம்பாவிதம் இல்லாமல் நல்ல முறையில் நடைபெற வேண்டி சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து விநாயகர் சன்னதியில் தேங்காய் உடைத்து நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெற வேண்டி வழிபாடு செய்தார். நாமக்கல்லில் காணாமல் போன சஞ்சீவிராய பெருமாள் கோயில் நாச்சியார் விளக்கு சிலை குறித்து விசாரணை செய்வதற்காக கோவை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையாளர் ஆகியோரின் விசாரணை நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் நடைபெற்றது. இது தொடர்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த பரம்பரை அறங்காவல் குடிபாட்டு மக்கள் கொடுத்த புகாரில் இந்த வழக்கு தொடர்பாக உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். சிவகங்கை அருகே தனியார் ஆயத்த ஆடை தயாரிப்பு நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்ற பெண்கள் பயணித்த வேன் பள்ளத்தில் சாய்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 8 பெண்கள் காயமடைந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக பூவந்தி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறையில் கல்லூரி பேராசிரியர் மணிகண்டன் என்பவரது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இரவில் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த திருடர்கள் அங்கிருந்த 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 22 சவரன் நகை மற்றும் வாசலில் நின்றிருந்த இருசக்கர வாகனத்தையும் திருடிச் சென்றுள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் திருட்டு நடந்த இடத்தை தடயவியல் நிபுணர்களுடன் சேர்ந்து ஆய்வு மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் அண்ணா பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கும் ஆட்டோ ஸ்டாண்ட் பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே வாறுகால் பகுதியில் உள்ள அடைப்புகளை சரி செய்து மழைநீர் தேங்காமல் இருக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோயிலில் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் பணிகள் 24 மணி நேரமும் இடைவேளை இல்லாமல் நடைபெற்று வருவதால் நேற்று ஒரே நாளில் அதிகபட்சமாக 2,65,940 டப்பாக்கள் விற்று சாதனை படைத்துள்ளது. இந்த அதிக அளவு பஞ்சாமிர்தம் விற்பனை சாதனைகளுக்கு காரணம் பழனி தேவஸ்தானம் சார்பில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் மிக தரமாகவும் சுவையாகவும் சுகாதாரமும் இருப்பதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த ஆசனூர் மலைப்பகுதியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவ முகாமை தாளவாடி திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு நாகராஜ் துவக்கி வைத்தார். இதில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டைக்கு பதிவு செய்தல், மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்றுத்திறனாளி சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. நவம்பர் 27ஆம் தேதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் விழுப்புரம் கலைஞர் அறிவாலயத்தில் மாவட்ட பொறுப்பாளர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பிறந்தநாள் நிகழ்ச்சியினை நடத்திட வேண்டும், மாவட்ட கழகத்தின் சார்பில் 26ஆம் தேதி ரத்த தான முகாமும் போட்டிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு கரியாலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆஷா பணியாளர் ரேவதி என்பவரை உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் பணியாற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதால் 5 மாத குழந்தையுடன் பணியாற்றிய ரேவதி பணியில் இருக்கும்போது பரிதாபமாக உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த ரேவதி குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி ஆஷா பணியாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை செம்மஞ்சேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் பள்ளி மாணவியை ரிப்பன் வெட்ட வைத்து பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்த நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் பின்பு 110 ஆண்கள் 110 பெண்கள் என 220 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதனூர் மிளகுநத்தம் செல்லும் சாலையில் கல்லாற்றின் குறுக்கே பாலம் இல்லாமல் மழைக்காலங்களில் 2 கிராம மக்கள் மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி வந்த நிலையில்
தற்போது ரூபாய் 9.23 கோடியில் பாலம் அமைக்கும் பணியினை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். தங்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறியுள்ளதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.